पार करते हुए देश भर में मोदी जी के इस विजनरी लीडरशिप में हर प्रोजेक्ट में तेजी से काम चल रहा है। देश भर में 1326 स्टेशन का पुनर्निर्माण का काम चल रहा है, जो कि विश्व में सबसे बड़ा स्टेशन रीडेवलपमेंट प्रोजेक्ट है। कवच जैसी आधुनिक टेक्नोलॉजी देश में डेवलप की गई। अभी हाल ही जुलाई में ये कंप्लीट हुआ इसका डेवलपमेंट, और अब मिशन मोड में देश भर में इसे इंप्लीमेंट किया जाएगा। माननीय प्रधानमंत्री जी ने लाल किले से आह्वान किया है कि हम सब 3 गुना मेहनत करें। माननीय प्रधानमंत्री जी, रेल परिवार के 12 लाख सदस्य आपको विश्वास दिलाते हैं कि हम सभी देश की अपेक्षाओं पर खरे उतरने के लिए जी जान लगा देंगे। आपने तो रेलवे को जिया है, आपका रेलवे के साथ इमोशनल कनेक्ट है। आपके इस सदैव अनवरत मार्गदर्शन के लिए आपका आभार। மதுரை, பெங்களூரு, சென்னை, நாகர்கோவில் வந்தே பாரத் தற்போது புதிய ரயில்களை காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார். விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழகத்தில் குறிப்பாக மதுரையிலிருந்து பெங்களூருக்கு செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில் வேண்டும் என்ற நீண்டகால ஒரு கோரிக்கை இருந்து வந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்போது தமிழகத்தை பொறுத்தளவில் சென்னையில் இருந்து குறிப்பாக எண்ணூரில் இருந்து நாகர்கோவில் வரையில் ஒரு வந்தே பாரத்தும், மதுரையிலிருந்து பெங்களூருக்கு அதாவது பகல் நேரத்தில் செல்லக்கூடிய அந்த வந்தே பாரத் ரயிலும் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியினால் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. இந்த ரயில்கள் தற்போது மதுரை முதல் பிளாட்ஃபார்மில் ஆரஞ்சு நிறத்துடன் கூடிய வந்தே பாரத் தயார் நிலை இருக்கிறது. முதல் நாள் அதாவது இங்கிருந்து கிளம்புகிற இந்த ரயில் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்திற்கு மேலாக பெங்களூருக்கு சென்றடைய வேண்டிய வகையில் இந்த வந்தே பாரத் ரயில் தயார் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வந்தே பாரத் ரயில் அதாவது குறிப்பாக பெங்களூரு மதுரையிலிருந்து செல்லக்கூடிய ஐடி தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெங்களூரு செல்லக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இங்கிருந்து செல்பவர்கள் அதாவது மதுரை பெங்களூரு செல்லக்கூடிய இந்த ரயில் மதுரை இருந்து திண்டுக்கல்லில் இருந்து திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம் வழியாக அது பெங்களூரு கன்டோன்மெண்ட் செல்ல இருக்கிறது. இதில் சாதாரண வகுப்பு கட்டணமாக 1575 ரூபாயும், உயர் வகுப்பு கட்டணமாக 2885 ரூபாயும் இந்த வந்தே பாரத் பெங்களூருக்கு இடையிலான அந்த ரயில் வசூலிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக திருச்சி வரை செல்லக்கூடிய அதாவது மதுரை திருச்சி வரை இந்த வந்தே பாரத்தில் சென்றால் 555 ரூபாய் வரை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக கேட்கப்பட்ட ஒரு ரயில். எனவே இந்த ரயில் வருகின்ற பொழுது நிச்சயமாக பெரிய அளவில் இந்த பகுதி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோன்று பெங்களூரில் இருந்து இந்த ரயில் பிற்பகல் 1:30 கிளம்பி இரவு 9:45 மதுரை வருமாறு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரையிலிருந்து காலை 5:15 மணிக்கு கிளம்பி பிற்பகல் 1 மணிக்கு பெங்களூருக்கு சென்றடையும். செல்வகுமார், இந்த புதிய வந்தே பாரத் ரயில்கள் இயக்கத்தின் மூலமா மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனடையக்கூடிய அம்சங்கள்லாம் அதில் இருக்கிறது? நிச்சயமாக வழக்கமாக செல்லக்கூடிய குறிப்பாக பெங்களூருக்கு செல்லக்கூடிய ரயில்களோ பேருந்துகளோ பெரும்பாலும் இரவு நேரத்தில் தான் மதுரை மற்றும் தென் மாவட்டங்களில் செல்கிறது. எனவே இந்த ரயில் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஆனால் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பிரதானமான கோரிக்கை நேரடியாக திருச்சி செல்லாமல் இந்த ரயில் நேரடியாக பெங்களூருக்கு செல்கின்ற பொழுது கூடுதலான அதாவது திண்டுக்கல், கரூர், நாமக்கல் வழியாக சென்றால் இன்னும் கூடுதலாக நேரத்தை குறைக்கலாம், அதே போன்று கட்டணத்தையும் குறைவாக வசூல் செய்யலாம் என்கின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் தற்போது முதற்கட்டமாக திருச்சி வழியாக தான் இந்த வந்தே பாரத் ரயில் பெங்களூருக்கு செல்கிறது. எனவேதான் வரவேற்பை பொறுத்தளவு மதுரை, திருச்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொதுமக்கள் குறிப்பாக மாணவர்கள் இந்த வந்தே பாரத் ரயில் பெரிய அளவில் அவர்களுக்கு வரவேற்பையும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். செல்வகுமார், 3 वंदे से अधिक ट्रिप लगा चुकी हैं और इनमें अब तक 3 करोड़ से अधिक மதுரை, பெங்களூரு, சென்னை, நாகர்கோவில் உள்ளிட்ட 3 வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில் சேவை இன்று தொடங்கப்பட இருக்கிறது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க இருக்கிறார். இதனால் தென் மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக செய்தியாளர் தெரிவித்த கருத்துக்களை கேட்டோம். आदरणीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी से
विनम्र निवेदन करती हूँ பிரதமர் நரேந்திர மோடி पूर्व अवसर पर 3 வந்தே பாரத் ரயில்களை காணொளி காட்சியின் வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார். மீரட், லக்னோ, மதுரை, பெங்களூரு, சென்னை, நாகர்கோவில் என 3 வழித்தடங்களில் இந்த ரயில் சேவை தொடங்கப்பட இருக்கிறது. 3இல் 2 திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட இருப்பது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. பயண கட்டணமும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய ரயில்களை காணொளி காட்சியின் வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். RN रवि, कर्नाटक के गवर्नर थावरचंद गहलोत, यूपी के मुख्यमंत्री योगी आदित्यनाथ, केंद्रीय मंत्रिमंडल के मेरे अन्य साथी, राज्यों के डिप्टी सीएम, मंत्रीगण உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.